எதிர்காலத்துக்காக சேமிக்கணும்னு தான் எல்லோரும் நினைக்கிறோம். உங்கள் பணத்தை சரியான இடத்துல முதலீடு செஞ்சிங்கன்னா அது உங்கள் எதிர்காலத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். ABSLI வெல்த் அஷ்யூர் ப்ளஸ் பிளான், இந்த பிளானில் முதலீடு செஞ்சிங்கன்னா அது உங்கள் எதிர்காலத்துக்கு பயனுள்ளதாக இருக்குமா? வாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு holisticinvestment.in. ABSLI வெல்த் அஷ்யூர் ப்ளஸ் பிளான் இது ஒரு டைப் 2 யூலிப் பிளான். இந்த பிளானில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆப்ஷன், ஃபண்ட் ஆப்ஷன், அதனோட அம்சங்கள், ஆதாயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல பிளான் ஆப்ஷன்ஸ். இதில் மொத்தம் 2 பிளான் இருக்குது. கிளாசிக் பிளான், அஷ்யூர்ட் பிளான். கிளாசிக் பிளானில் காப்பீட்டாளருக்கு உயிர் சேதம் ஏற்பட்டால் அவரோட நாமினிக்கோ வாரிசுதாரருக்கோ சம் அஷ்யூர்ட் மற்றும் ஃபண்ட் வேல்யூ இந்த ரெண்டுமே கிடைக்கும். அஷ்யூர்ட் ஆப்ஷனில் காப்பீட்டாளருக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட் மூலமாக டோட்டல் அண்ட் பெர்மனன்ட் டிசபிலிட்டி ஏற்பட்டாலோ அல்லது கிரிட்டிக்கல் இல்னஸ் மூலமாக பாதிக்கப்பட்டிருந்தாலோ அடுத்து வரும் காலங்களில் அவர் ப்ரீமியம் கட்ட வேண்டிய தேவையில்லை. அவருக்கு பதிலாக காப்பீட்டு நிறுவனமே அந்த ப்ரீமியம் தொகையை அவர் சார்பாக கட்டிட்டு வரும். தொடர்ந்து பாலிசி மெச்சூரிட்டி வரைக்கும் நீடிக்கும். இப்போ இந்த பிளானோட சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பார்க்கலாம். இதில் உங்களுக்கு ரெட்டிப்பு ஆதாயம் இருக்குது. லைஃப் கவரும் கிடைக்கும், வெல்த் கிரியேஷனுக்கும் இது உதவிகரமாக இருக்கும். உங்களின் அவசர தேவைக்கு ஃபண்ட் வேல்யூவில் ஒரு பகுதியை நீங்கள் வித்ட்ரா செஞ்சுக்கலாம். உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா பணம் இருந்தால் அதை நீங்கள் டாப்அப் ப்ரீமியமாக முதலீடு செஞ்சு உங்கள் ஃபண்ட் வேல்யூவை அதிகப்படுத்திக்கலாம். இப்போ டெத் பெனிஃபிட் மற்றும் மெச்சூரிட்டி பெனிஃபிட் என்னென்ன கிடைக்கும்னு பார்க்கலாம். காப்பீட்டாளர் உயிரிழந்தார்னா கிளாசிக் ஆப்ஷனில் நாமினிக்கு சம் அஷ்யூர்ட் மற்றும் ஃபண்ட் வேல்யூ ரெண்டுமே கிடைக்கும். அஷ்யூர்ட் ஆப்ஷன் தேர்வு செஞ்சுருந்தாருன்னா காப்பீட்டாளருக்கு ஆக்சிடென்ட் மூலமாக டோட்டல் மற்றும் பெர்மனன்ட் டிசபிலிட்டி ஏற்பட்டிருந்தாலோ அல்லது கிரிட்டிக்கல் இல்னஸ் மூலமாக பாதிக்கப்பட்டிருந்தாலோ அவர் தொடர்ந்து ப்ரீமியம் செலுத்த தேவையில்லை. ஆனால் எல்லா பெனிஃபிட்டும் தொடரும். மெச்சூரிட்டி பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா பாலிசிதாரர் காப்பீட்டு காலம் முடியும் போது உயிரோடு இருந்தார்னா அவருக்கு பேசிக் ஃபண்ட் வேல்யூ, டாப்அப் ஃபண்ட் வேல்யூ கிடைக்கும். நீங்கள் செலுத்துகிற ப்ரீமியம் தொகையை 4 இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸில் நீங்கள் எந்த முறையை வேணுனாலும் தேர்வு செஞ்சு முதலீடு செய்யலாம். என்னென்ன ஆப்ஷன்னு பார்க்கலாமாங்க. முதல்ல ஸ்மார்ட் ஆப்ஷன். நீங்கள் செலுத்துகிற ப்ரீமியம் தொகை 2 ஃபண்டில் பிரித்து முதலீடு செய்வாங்க. ஒன்று மேக்ஸிமைசர் ஃபண்டு, அது வந்து ஒரு ஈக்விட்டி. இன்னொன்று இன்கம் அட்வான்டேஜ் ஃபண்டு, இது வந்து ஒரு டெட் ஃபண்டு. உங்கள் ரிஸ்க் எடுக்கும் திறனுக்கு ஏற்ற மாதிரி கன்சர்வேட்டிவ், மாடரேட், அக்ரெசிவ் இதில் நீங்கள் எதை வேணும்னாலும் தேர்வு செய்யலாம். பாலிசி முடியும் தருவாயை நோக்கி செல்ல உங்கள் முதலீடு கொஞ்சம் கொஞ்சமாக ரிஸ்க் கம்மியாக இருக்கிற டெட் ஃபண்டுக்கு மாற்றிட்டே வருவாங்க. அடுத்ததாக சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான். இங்கே நீங்கள் செலுத்துகிற ப்ரீமியம் தொகை ஒரு லிக்விட் ஃபண்டில் இருக்கும். மாதம் ஒரு முறையோ அல்லது வாரம் ஒரு முறையோ ஒரு குறிப்பிட்ட தொகை நீங்கள் தேர்வு செஞ்ச செக்ரிகேட்டட் ஃபண்ட்ஸ்க்கு மாற்றுவாங்க. இதில் மொத்தம் 8 ஃபண்ட் ஆப்ஷன் இருக்குது. அதில் அதிகபட்சமாக நீங்கள் 4 ஃபண்டை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வகையான முதலீடு, அதாவது சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் வந்து வருட ப்ரீமியம் செலுத்துபவர் மட்டுமே பயன்படுத்த முடியும். அடுத்தது ரிட்டர்ன் ஆப்டிமைசர். இங்கே நீங்கள் செலுத்தின ப்ரீமியம் தொகை ஒரு மேக்ஸிமைசர் ஃபண்டில் இருக்கும். சந்தையோட ஏற்ற இறக்கங்களை கவனிச்சுட்டே வருவாங்க. எப்பெல்லாம் சந்தை ஏற்றம் பெறும்போது 10%க்கு அதிகப்படியான ஏற்றம் வந்தால் அந்த ஏற்றம் பெற்ற தொகையை மட்டும் இன்கம் அட்வான்டேஜ் ஃபண்டுக்கு மாற்றிடுவாங்க. ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதாயத்தை சந்தையின் இறக்கத்திலிருந்து பாதுகாக்க தான் இப்படி செய்கிறாங்க. அடுத்ததாக ஆப்ஷன் 4 செல்ஃப் மேனேஜ்டு ஃபண்ட். இதில் நீங்கள் செலுத்துகிற ப்ரீமியம் தொகை உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு ஃபண்ட்லையும் நீங்கள் முதலீடு செய்யலாம். மொத்தமாக 16 ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் தேர்வு செய்கிற ஏதாவது ஒரு ஃபண்டில் குறைஞ்சது 5% நீங்கள் முதலீடு செய்யலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தாங்க இந்த 16 ஃபண்ட் ஆப்ஷன்ஸ். இது உங்களோட அசட் அலோகேஷன் மற்றும் ரிஸ்க் எடுக்கும் திறனுக்கு ஏற்ப உங்களுக்கு பிடிச்ச ஃபண்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ABSLI வெல்த் அஷ்யூர் பிளானில் என்னென்ன மாதிரி சார்ஜஸ்லாம் டிடெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். முதல்ல ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ். 1 முதல் 10 வருடம் வரைக்கும் இருக்க காலகட்டத்தில் 5% ஆஃப் ப்ரீமியம் கழிக்கிறாங்க. 11வது வருடத்துலேருந்து இது கிடையாது. டாப்அப் ப்ரீமியமாக இருந்தால் 2%. அடுத்து ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ். அதாவது இது வந்து ஃபண்டுக்கு ஃபண்டு மாறுபடும். சில ஃபண்டுக்கு 1%, ஒரு சில ஃபண்டுக்கு 1.25% அண்ட் ஒரு சில ஃபண்டுக்கு 1.35% பெர் annum. அடுத்து பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ். இது வந்து 1 முதல் 5 வருடத்துக்கு 1.4%, 6 முதல் 10 வருடத்துக்கு 1.9%, 11வது வருடத்துலேருந்து இது கிடையாது. அடுத்து மார்ட்டாலிட்டி சார்ஜ். உங்களோட வயது, ஜெண்டர் மற்றும் ப்ரீமியம் செலுத்தும் தொகைக்கு ஏற்ப இது மாறும்.
அடுத்து வெய்வர் ஆஃப் ப்ரீமியம் சார்ஜ். இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் அண்ட் டோட்டல் அண்ட் பெர்மனன்ட் டிசபிலிட்டிக்கான சார்ஜ். இதுவும் ஏஜ் ஜெண்டரை பொறுத்து மாறும். அடுத்து மிஸ்லேனியஸ் சார்ஜஸ். இது பாலிசி டேர்மில் உங்களுக்கு ஏதாவது மாற்றணும், அதாவது ஒவ்வொரு மாற்றத்துக்கும் இங்கே 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை மாற்றணுன்னாலோ இல்லை ஃபண்டை ஸ்விட்ச் பண்ணணுன்னாலோ இல்லை பார்ஷியல் வித்ட்ராயல் பண்ணணுன்னாலோ ஒவ்வொரு மாற்றத்துக்கும் 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்து டிஸ்கண்டினியூஸ் சார்ஜஸ். நீங்கள் எந்த வருடம் டிஸ்கண்டினியூ பண்ணுறீங்களோ அல்லது எந்த வருடம் சரண்டர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ப இந்த சார்ஜஸ் மாறும். இப்போ இந்த பாலிசியோட நிறை குறைகள் என்னென்னு பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன், ஃபண்ட் ஆப்ஷன், இப்படி எதை வேணும்னாலும் எப்போ வேணும்னாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். சில மாற்றங்கள் மட்டும் பாலிசி ஆனிவர்சரி அன்றைக்கி தான் மாற்ற முடியும். டாப்அப் ப்ரீமியம் உங்களோட ஃபண்ட் வேல்யூவை அதிகப்படுத்தும். கேரண்டீட் அடிஷன்ஸும் உண்டு. பாலிசி ஆனிவர்சரி அன்றைக்கி உங்களோட ஃபண்ட் வேல்யூவில் இந்த கேரண்டீட் அடிஷன்ஸை ஆட் பண்ணுவாங்க. ரைடர் பெனிஃபிட், டேக்ஸ் பெனிஃபிட் அதெல்லாமும் இந்த பாலிசியில் இருக்குது. குறைகள்னு பார்த்திங்கன்னா நிறைய சார்ஜஸ் கழிச்சது போக தான் மிச்சம் இருக்க ப்ரீமியம் தொகையை தான் முதலீடு செய்வாங்க. பாலிசியில் லோன் எதுவும் எடுக்க முடியாது. கேரண்டீட் அடிஷன்ஸ் இருக்குது, ஆனால் அது 10வது ஆனிவர்சரிக்கு அப்புறமா தான் ஆரம்பமே ஆகுது. நிறைவாக சொல்லணுன்னா உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கவர், டேக்ஸ் பெனிஃபிட், அப்புறமா வெல்த் கிரியேஷன், இந்த மூணும் ஒரு சேர கிடைக்கிறது தான் ஒரு யூலிப் ஆப்ஷன். ஆனால் இந்த ABSLI வெல்த் அஷ்யூர்ட் பிளானில் நீங்கள் செலுத்துகிற ப்ரீமியம் அமௌண்ட் எக்கச்சக்க சார்ஜஸ் கழிச்சதுக்கு அப்புறமா தான் முதலீடு செய்கிறாங்க. இதனால் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் குறையும். கேபிட்டல் அப்ரிசியேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இது சிறந்த ஒரு ஆப்ஷனாக இருக்காது. நீண்ட காலத்துக்கு நீங்கள் சேமிக்கும்போது உங்களோட கார்பஸில் பற்றாக்குறை வரத்துக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யலான்னா ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ், அப்புறம் உங்கள் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தனியாக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு. மியூச்சுவல் ஃபண்டும் யூலிப்பை விட இதை விட பெட்டரான ரிட்டர்ன்ஸ் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலும் மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ரேஷன்ஸில் நல்ல ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்குது. இங்கே எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது, வெறும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மட்டும்தான். உங்களின் தேவை மற்றும் ரிஸ்க் எடுக்கும் திறனுக்கு ஏற்ப ஒரு ஈக்விட்டி ஃபண்டோ, ஒரு டெட் ஃபண்டோ அல்லது ஹைப்ரிட் ஃபண்ட்லேயோ நீங்கள் முதலீடு செய்யலாம். இந்த ABSLI வெல்த் அஷ்யூர் ப்ளஸ் பிளானோட ரிவ்யூவை ஆங்கிலத்தில் படிக்க விருப்பம் இருந்தால் இந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி படிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம். உங்களுக்கு முதலீடுகள் பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் மூலமாக உங்களுக்குன்னு ஒரு பர்சனலைஸ்டு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும்னு விருப்பம் இருந்தாலோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற 30 மினிட் காம்ப்ளிமெண்ட்ரி அப்பாயின்மெண்ட் லிங்கை பயன்படுத்தி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.